Hi, NCRT, Grade 11, Chapter 8, Redox Reactionsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.27. Predict the product of electrolysis in each of the following அப்படி கேட்டிருக்காங்க. First, an aqueous solution of AgNO3 with silver electrode. அப்போ electrode silver and solutionல உள்ள இருக்கு AgNO3 இருக்கு and aqueous water இருக்கு. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு கேத்தோடில் பார்க்கலாம். இப்போ கேத்தோடில் நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். இப்போ 2 கேட்டையான் இருக்குங்க ரெடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ ஒன்று ஏஜி ப்ளஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு டெபாசிட் ஆகலாம் ஏஜி ஜீரோவா, ரைட். அண்ட் இதோடைய E0 பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 0.8 ஃபார் ரிடக்ஷன், ரைட். இல்லை அப்படின்னா ஹெச் ப்ளஸ் என்ன பண்ணலாம் எலக்ட்ரானை வாங்கிட்டு இட் கேன் பி லிபரேட்டட் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இதோடைய E0 வேல்யூ 0. அப்போ எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம் இருக்குது? சில்வருக்கு. ஸோ அப்போ கேத்தோடில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏஜி டெபாசிட் ஆகும். ஸோ அப்போ எலக்ட்ராலிசிஸ் ப்ராடக்ட் என்னது அட் கேத்தோட் ஏஜி டெபாசிட்டட், ரைட். இப்போ ஆனோடு போகலாம். ஸோ ஆனோடில் நமக்கு ஆக்சிடைஸ் ஆகணும். அப்போ ஆனோடில் ஆக்சிடேஷனுக்கு அகெயின் இங்கே 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று இந்த NO3 ஆக்சிடைஸ் ஆகலாம். இப்போ NO3 நமக்கு ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா NO3 will form in oxidized manner. So plus 4H plus 3 electron will gives NO plus 2H2O கிடைக்கும். ஸோ இதோடைய E0 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இது வந்து நான் ரிடக்ஷன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கு. இதை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் கிடையாது. ஆக்சுவலாக இது ஆனோட ஆக்சிடேஷன் தான் இது எழுதுன்னு இல்லை. அதுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஹையராக தான் இருக்கும். ஏன்னா NO3ன்றப்ப நம்ம இந்த 3 பாண்டில் ஆக்சிஜனை உடைக்கணும். அப்போ அதை தவிர நமக்கு யார் இருக்காங்கன்னா ஏஜி ப்ளஸ் இருக்குது, சில்வர் இருக்குது, சில்வர் எலக்ட்ரோட் வச்சுருக்காங்களே அதில் ஏஜி இருக்குது. ஸோ அந்த ஏஜி நமக்கு என்ன பண்ணலாம் ஏஜி ப்ளஸ்ஸாக சொல்யூஷனுக்குள்ளே வரலாம். ஸோ இதோடைய E0 வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா -0.8, ரைட். அப்படி இல்லைனா வாட்டர். ஸோ அக்வா சொல்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வாட்டர் நமக்கு என்னவா மாறணும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகணும். இப்போ ஆக்சிடைஸ்னால் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது நமக்கு என்ன மாறணும்னா O2ஆக மாறணும். ஏன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணும் நமக்கு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஸோ இதோடைய E0 வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டோம்னா -1.23, சரிங்களா. ஸோ அப்போ எது நமக்கு ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பாருங்கள், ஆக்சிடைஸ் ஆகும் பாருங்கள், சில்வர். ஸோ அப்போ இங்கே சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா இங்கே கேத்தோடில் சில்வர் டெபாசிட் ஆகும், ஆனோடில் நமக்கு என்ன ஆகும்னா ஏஜி ப்ளஸ் கம்ஸ் இன்டு த சொல்யூஷன். ஸோ நம்ம அதை வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் சில்வருக்கு யூஸ் பண்ணுற ரியாக்ஷன் தான், ரைட். இப்போ அடுத்த ரியாக்ஷன் பாருங்கள், அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் AgNO3 வித் பிளாட்டினம் எலக்ட்ரோடு கேட்டிருக்காங்க. பிளாட்டினம் எலக்ட்ரோடு அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு கேத்தோடு எடுத்துக்கலாம். கேத்தோடில் ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷனுக்கு நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ஏஜி நமக்கு என்ன பண்ணணும் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு ஏஜி ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு ஏஜி ஜீரோவாக மாறணும். அண்ட் இதோடைய E0 பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 0.8. அப்படி இல்லைனா ஹெச் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு H2ஆக மாறணும், ஹைட்ரஜன் கேஸாக மாறணும். அண்ட் இதோடைய E0 வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 0. இப்போ எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கு பாருங்கள் ஏஜி. அப்போ கேத்தோடில் நமக்கு என்ன ஆகும் ஏஜி டெபாசிட்டட். கேத்தோடில் என்ன ஆகும் நமக்கு சில்வர் வந்து டெபாசிட் ஆகும், ரைட். ஆனோடில் பாருங்கள். ஸோ ஆனோடில் நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா இங்கே பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வாட்டர் தான் நமக்கு என்ன ஆகும் இங்கே O2வை நமக்கு ரிலீஸ் பண்ணும். ஏன்னா இங்கே ஏஜி கிடையாது. போன ரியாக்ஷனில் ஏஜி இருந்துச்சு, இங்கே என்ன ஏஜி கிடையாது. இன்னொன்று NO3 இருக்குது. NO3க்கு வந்து நமக்கு வேலன்ஸ் பொட்டன்ஷியல் அதிகம் தான், ரைட். அப்போனா என்ன E0 வேல்யூ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு -1.23. அப்போ இதுதான் நமக்கு நடக்கும். ஏன்னா மற்ற பாசிபிலிட்டி நமக்கு NO3 மைனஸ் இருக்குது. ஸோ இது NO3 மைனஸில் ஆல்ரெடி இதில் +5 இருக்குது. இதுக்கப்புறம் அதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறது கஷ்டம், ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா அட் ஆனோட் O2 லிபரேட்டட். O2 கேஸ் நமக்கு ஆனோடில் என்ன ஆகும் லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், a dilute solution of H2SO4 with platinum electrode அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a dilute solution of H2SO4 with platinum electrode அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைலூட்னா அங்கே வாட்டர் இருக்க போகுது. அப்போ ஃபஸ்ட்டு கேத்தோடு பார்த்துடலாம். கேத்தோடில் நமக்கு ரிடக்ஷன். ஸோ இங்கே யார் ரெடியூஸ் ஆவாங்க அப்படின்னா H ப்ளஸ், ஏன்னா வாட்டர்லேயும் H ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இட் வில் கெயின் எலக்ட்ரான் அண்ட் கன்வெர்டட் இன்டு H2. இதோடைய E0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வோல்ட். இது ஈஸியாக நடந்துடும், எடுக்கலாம். 2H ப்ளஸ் வில் கிவ்ஸ் என்னது 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் H2ன்னு நடந்துடும். E0 கேத்தோடில் நமக்கு என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட்டட்.
ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட்டட். ரைட். ஸோ ஆனோட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆனோட்ல யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. அகைன் நமக்கு என்ன இருக்கு? வாட்டர் உள்ள இருக்கு. அப்ப வாட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் ரிலீஸ் O2. அப்ப O2 நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆ ப்ளஸ் 2H2O போட்டிங்கன்னா, O2 + 4H+ நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இதோடைய E0 வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, -1.23 வோல்ட் ஆக்சிடேஷன் வேல்யூ. இது போக SO4 2- உண்டு. ஸோ இதில S உடைய ஆக்சிடைஸ் ஸ்டேட் என்ன இருக்கு? ஆல்ரெடி +6ல இருக்கு. ஸோ இதுக்கு மேல இத ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ரைட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிரும்? இதனுடைய பாசிபிலிட்டி இல்லாம போயிரும். அப்ப ஆனோட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு O2 லிபரேட்டட். என்ன ஆகும்? O2 லிபரேட் ஆகும். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் என்னது? எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர் தான். ஏன்னா வாட்டர் எலக்ட்ராலைசிஸ் பண்ணாலும் இதே தான் ரிலீஸ் ஆகும் இல்லையா? H2 ஒரு பக்கமும், O2 ஒரு பக்கம் ரிலீஸ் ஆக போகுது. அப்ப இது என்னது? எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் H2O. நெக்ஸ்ட் பாருங்க. predict the products of again an aqueous solution of copper chloride with platinum electrode கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்துக்கலாம்னா, கேத்தோட ஆரம்பிச்சுக்கலாம். கேத்தோட அகைன் இங்க என்னது? ரிடக்ஷன். ஸோ யார் இங்க ரிடக்ஷன் ஆவாங்கன்னா, காப்பர் 2+ இருக்கு. ஸோ இது 2 எலக்ட்ரான வாங்கிட்டு காப்பர் 0வா மாறும். அண்ட் இதோடைய E0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.34. இன்னொன்னு அக்வஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ வாட்டர் இருக்கும். அப்போ வாட்டரோடைய வாட்டர்ல என்ன இருக்கும்? H+ இருக்கும். ஸோ H+ will gain an electron to form half H2 அண்ட் இதோடைய E0 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0. அப்போ யாருக்கு E0 வேல்யூ அதிகம்? காப்பருக்கு. ஸோ அப்போ கேத்தோட்ல என்ன ஆகும் நமக்கு? காப்பர் டெபாசிட்டட். காப்பர் டெபாசிட்டட் ஆன் கேத்தோட். கேத்தோட்ல காப்பர் நமக்கு லிபரேட் ஆயிருச்சு. அடுத்து இதே மாரி நம்ம ஆனோட் செக் பண்ணலாம். இப்ப ஆனோட்ல நமக்கு யார் யார் இருக்காங்க பாருங்க. ஸோ வாட்டர் யூசுவலா அக்வஸ் இருக்கனால வாட்டர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ O2 + 4H+. இதோடைய E0 வேல்யூ அப்படின்றது -1.23 வோல்ட். எல்லாமே வோல்ட் யூனிட் தான். ரைட்டா? ஸோ -1.23 வோல்ட். அண்ட் குளோரின் இருக்கு. ஸோ இந்த குளோரின் நமக்கு என்ன ஆகுதுன்னா, Cl- இஸ் கன்வெர்ட்டட் இன்டு Cl2 இல்லையா? ½ Cl2. இதோடைய E0 வேல்யூ பார்த்தீங்கன்னா -1.36 வோல்ட். ரைட். -1.36 வோல்ட். இப்ப இதுல வந்து யார் வந்து நமக்கு வேல்யூ வந்து ஹையர்ன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் தான். ஸோ அப்ப நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, ஆக்ஸிஜன் ஷுட் பி ரிலீஸ்ட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா இங்க ஆக்சுவலா குளோரின் ரிலீஸ்ட். Cl2 லிபரேட்டட் இன் ஆனோட். என்ன சார் E0 வேல்யூஸ் தான் அவ்வளோதான் சால்வ் பண்றோம். அப்ப யாருக்கு ஹையர் வேல்யூஸோ அவங்க அதாவது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் பொறுத்தவரைக்கும் யாருக்கு ஹையர் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அவங்க தான் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆவாங்க. ஸோ இந்த 2 வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு ஸ்மாலர் வேல்யூ தான். ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கிறதுனால. இதுக்கு ஹையர் வேல்யூ. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலா இது என்ன ப்ராசஸ்னா எலக்ட்ராலிசிஸ். ஸோ எலக்ட்ராலிசிஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் சப்ளை மோர் வோல்டேஜஸ் இல்லையா? அதிகமான கரண்ட்ட தான் பாஸ் பண்ணுவோம். பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இதோடைய எக்ஸ்ட்ரா வோல்டேஜ்னால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் நமக்கு, இந்த Cl2 தான் நமக்கு இங்க லிபரேட் ஆகும். ஸோ இப்ப தியரிட்டிக்கல் வேல்யூ நமக்கு இப்படி இருந்தாலும், இதோடைய ஓவர் பொட்டன்ஷியல் அதாவது பிராக்டிகலா அந்த எலக்ட்ராலிசிஸ கேரி அவுட் பண்றதுக்கு நமக்கு அதிகமா தான் நம்ம சப்ளை பண்ணணும். பட் குளோரினுக்கு தியரிட்டிக்கல் பொட்டன்ஷியல் 1.36 பட் ஆனா நம்ம ஓவர் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கறனால குளோரின் நமக்கு லிபரேட் ஆயிரும். ரைட்? தேங்க் யூ.